ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காகவே கொண்டு வந்த பண மூட்டையை தொட்டு விட்டாயா? கண்டிப்பா இதில் இருக்க எல்லாமே உனக்கு தான். நீ போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கிக்கவும், நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நடத்திக்கவும், இனிமேலும் உனக்கு எந்த குறையும் வராத அளவுக்கு திகட்ட திகட்ட உனக்கு பண வரவை நான் உண்டு பண்ண போகிறேன், உனக்கு வருமானத்தையும் பொருளாதார மேம்பாட்டத்தையும் கொடுக்க போகிறேன்னு தெளிவுபடுத்துவதற்காகவே பண மூட்டையோட இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். என் நாமத்தையும் இந்த சாயப்பாவின் பெயரையும் சொல்ல சொல்ல உன் வாழ்வில் இருக்கும் துன்ப துயரங்களை எல்லாம் காற்றோடு காற்றாக நான் அடிச்சுக்கிட்டு போக செய்வேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். எத்தனை துயரங்கள் வந்தாலும், உன் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நடக்காமல் போனாலும் கூட அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு கவலை? இப்போதே உன் துன்பங்களுக்கு முடிவு கட்டி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் அதை அமைதியாக எதிர்த்து நில்லு. போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஓ நல்ல மனசுக்கு நான் ஒருபோதும் தோல்வியவோ துக்கத்தையோ துயரத்தையோ கொடுக்க மாட்டேன். என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிறத தீர்க்கமாக நம்பு. உன் கைப்பிடிச்சு உன்னை வழிநடத்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என் அருளாசிகள் மூலமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வளமாகவும் நலமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிரு. உனக்குள்ள நான் இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையும், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும், சித்திரவதையான சூழ்நிலையிலையும் கூட நீ பயப்படாமல் தைரியமாக செயல்பட்டு வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். நீ நிம்மதியாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா சரி பண்ணி கொடுத்துட்றேன். சில நாட்களாக உன் மனசில் ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாய் அல்லவா? அதற்கான தீர்வையும் நான் கொடுக்க போகிறேன். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம நீ நிதானமாக இருந்தாலே போதும். நீ எதிர்பார்க்குற முன்னேற்றம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். பேசும் வார்த்தைகளில் நிதானமாக இரு. உன்னுடைய திறமையை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வெளிப்படுத்தும்படி நான் உனக்கான நல்ல வழிகளை காட்டுறேன். உன் மனசுக்கு தேவையான வலிமையும் இந்த சாயப்பா கொடுக்குறேன். குடும்ப வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமநிலையாக போகணுன்ற சூழ்நிலையை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து விடு. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் சந்தோஷ சூழ்நிலையிலையும் கூட நிதானமாக தான் எந்த முடிவையும் எடுக்கணும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி கொடுப்பேன். குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சில கருத்து வேறுபாடுகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அதை கவனிக்காமல் அலட்சியமாக விட்டுட்டினா அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். பொறுமையாக இரு. அதே நேரத்தில் எதை எப்போ எப்படி சரி செய்யணுன்றதையும் புரிஞ்சு உணர்ந்து நடந்து கொள். உன் நினைவிலும் நிஜத்திலுமே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் பெருசாக பூதாகரமாக நினச்சி பயப்படவோ குழப்பமடையவோ அவசியமே இல்லை. என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலே உன் மனசில் இருக்க கவலைகள் பறந்து ஓடிடும். நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் மன அமைதியோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் இந்த சாயப்பா நானே உனக்கு வழிகாட்டுறேன். இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததுக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் சேர்த்து நான் உனக்கான பலனை அள்ளி கொடுப்பேன். இனி வரும் காலங்களில் நீ எதிர்பார்த்த எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் புயல் வீசிக்கிட்டு இருந்த விஷயங்களாக இருந்ததையெல்லாம் சரி செஞ்சு தென்றல் வீசும்படி நான் செய்ய போகிறேன். நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக மகிழ்ச்சிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ எடுத்த முடிவில் மட்டும் உறுதியாக இருந்தினா போதும். யாராவது உன்னை குழப்ப முயற்சி செஞ்சாலும் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் சிதற வேண்டாம். நீ எடுத்த தீர்மானத்தின் வழியில் நம்பிக்கையோடு நடைபோடு. ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். இனி வரக்கூடிய காலங்களை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது என் தங்கமே. கடந்த காலத்தின் பாரங்கள் உன் எதிர்காலத்தின் பாதையை அடைக்கிறதுக்கு அனுமதிக்காது. உன் உள்ளத்தில் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும்
உன்னை ஒருபோதும் கைவிடாது. பொறுமையோடு இப்போ நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியையும் உனக்கே சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுக்குறேன். எல்லா காலகட்டத்திலும் நான் உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கதால கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. உன் கண்ணீரை தொடச்சி உன் உழைப்புக்கேற்ற பலனையும் பரிசையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை சரியாக செயல்படுத்தி வாழ தயாராகு. உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சில நேரங்களில் நீ நம்பிய மனிதர்களே உனக்கு எதிராக எதையாவது செஞ்சு உன்னை அழிக்க முயற்சி செய்யலாம். அது உன் தவறு எதுவும் இல்லை. உன் பக்தியின் மூலமாக அதை எதிர்த்து நீ ஜெயிக்கலாம். என் தங்கமே, என்னை மனசார நம்பக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை யாராவது தண்டிக்கவோ கஷ்டப்படுத்தவோ நினச்சாங்கன்னா அதுக்குரிய தண்டனையை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சவங்கள நான் வருந்தி அழும்படி செய்து அவர்கள் தவறை அவர்களை உணரச் செய்வேன். நீ வடிக்கிற கண்ணீரையும் நீ படும் கஷ்டத்தையும் நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உன் அமைதியை நிலை குலைத்தவர்களை எல்லாம் அவர்களது மனசாட்சியாக நான் இருந்து தண்டிக்க போகிறேன். உன் பக்திக்கு பரிசாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். நீ தனியாக இல்லை, இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கேன்றதை நான் உனக்கு உணர வைக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நம்பிக்கையோடு நடந்துக்கோ. உன்னை காத்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டிய பொறுப்பு என்னுடையது. சில நேரங்களில் நான் உன்னை நடத்தும் விதம் உனக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன் மனசு, உன் பயணம், உன் போராட்டம் எப்படி புரிய வரும்? அதனால் நீ தான் தைரியமாக இருக்கணும். உன்னை சுற்றி எது நடந்தாலும் நீ தைரியமாக இருந்தீனா உன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கலைன்றதை புரிஞ்சுக்கும். உன் வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் உன் நன்மைக்காகவும் உனக்கு உயர்வுக்காகவும் மட்டுமே இந்த சாயப்பா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தீர்த்து உனக்கு மன தெளிவை உண்டாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சரியான நேரத்தில் சரியான பதிலையும் சரியான வழியையும் இந்த சாயப்பா உனக்கு காட்டுறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் ஒருபோதும் நீ வழி தவறி போகவோ அல்லது கவலைப்படவோ வாழ்க்கையில் தோற்று போகவோ விட்டுற மாட்டேன். உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக யாராவது எதையாவது செஞ்சு உனக்கு மனவேதனையை கொடுக்கலான்னு நினச்சா நானே அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து திருத்தி காட்டுவேனேன்னு செல்லமே. எது உனக்கு எதிராக நடந்தாலும் யார் உனக்கு எதிராக இருந்தாலுமே கூட நீ அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த சாயப்பா நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். உன் நல்ல மனசுக்கும் பொறுமைக்கும் உன் நேர்மைக்கும் சேர்த்து நான் ஒரு நல்ல பதிலை கொடுக்குறேன். நான் தான்ற அகங்காரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த அகங்காரத்தை உடைத்து அவர்கள் தவறுகளை உணர்ந்து உன்னிடமே வந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ போகும் பாதையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கிறேன் அல்லவா? நீ செஞ்ச நல்ல காரியங்களும் நன்மைகளும் ஒருபோதும் வீண் போகாது. உன் அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். உன் பொறுமைதான் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். உன்னை காயப்படுத்திய வார்த்தைகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த சாயப்பா பதில் சொல்கிறேன். இனி நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அழகாக வந்து சேரும். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் அற்புதமாக அழகாக நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் இருக்க சுமையையும் பாரத்தையும் அகற்றி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மனிதன் கணக்கிடும் நேரமும் இந்த உலகம் அளக்கும் அளவுகளும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. நல்ல நேரம் கெட்ட நேரம், அவங்க வந்து உதவி செய்வாங்க, இவங்க வந்து நமக்காக எதுவும் செய்வாங்கன்னு யாரிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு நீ நினச்சதையெல்லாம் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். தாமதமாகும் விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான நேரத்தை நல்ல நேரமாகவும் வெற்றி நேரமாகவும் மாற்றி காட்டுறேன். உன் முயற்சிகளுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல பலனை கொடுப்பேன். உன் உழைப்புக்கு உரிய பலனாக உன் வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான வெற்றிகளை அள்ளி கொடுக்க போகிறேன். சரியான நேரத்தில் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுப்பேனே செல்லவே.
எல்லா வளமும் நலமும் உனக்கு கிட்டும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். இனிமேலும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வச்சு நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தர்றேன்.